இது ஈரலுக்கே டஃப் கொடுக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் டேஸ்ட் அப்படி கொடுக்கும் உங்களுக்கு. இந்த கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க, சோம்பு சேர்த்துக்கோங்க, சின்ன வெங்காயம் பேஸ்ட் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரே ஒரு தக்காளி எடுத்து நான் அரைச்சி அந்த பேஸ்ட் எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கருவேப்பிலை தழை கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. ஆயில் பிரிஞ்சு வரணும். ஆயில் பிரிஞ்சு வர்ற அந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நல்லா வதங்கின உடனே நம்ம தனியாக வேக வச்சுருந்த அந்த பட்டர் பீன்ஸை எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அந்த வாட்டரோட கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு இது ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது திரும்பவும் இதை நம்ம நல்லா கிளறி விடலாம். இப்போ அவ்வளோதான், இது குக் ஆகிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தனியாக பட்டர் பீன்ஸை நம்ம குக் பண்ணி தான் இதில் சேர்த்துருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு கிளறணுமா. அவ்வளோதான், வெஜ் ஈரல் கறி இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.